பதட்டத்தில் எந்த முடிவும் எடுக்காதே. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது எந்த முடிவுகளையும் அவ்வளவு சீக்கிரம் எடுத்துடக்கூடாது. அப்படி பதட்டத்தில் இருக்கும்போது ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும்போது அந்த முடிவு சரியானதாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பதட்டத்தில் இருக்கும்போது எப்போவுமே உங்கள் மூளை வேலை செய்யாது. சரியான பாதையில் அது பயணம் பண்ணாது. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மூளைக்கு அறிவு அதிகமாக இருக்கும், சிந்தனையும் அதிகமாக தோன்றுங்கிறது தான் உண்மை. பதட்டமாக இருக்கும்போது மூளை எப்போவுமே குழப்பத்தில் இருக்கும். அதே நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்குண்டான ஒத்துழைப்பு கொடுக்காது. பதட்டத்தில் இருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய இரத்தம் கொதிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அத்தனை நரம்புகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கும். அந்த பதட்டத்தை எப்படி நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பதட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்க கற்றுக்கணும். வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் தண்ணி, நீங்கள் பதட்டத்தில் இருக்கும்போது தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பதட்டம் படிப்படியாக குறையிறது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் பதட்டம் தண்ணி குடிக்கும்போது குறைஞ்சிரும். தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பதட்டம் 1 மணி நேரத்தில் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல முடிவுகளை நீங்களாக எடுக்காட்டியும் கூட இந்த மூளையே உங்களுக்கு உதவியாக இருக்கும். நல்ல முடிவுகளை எடுக்க சொல்லி உங்களை தோண்டும் இந்த மூளை. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பதட்டங்கிறது ஒரு மனிதனுக்கு எதற்கு வருது அப்படின்னு சொன்னால், சிந்தனைகளை நேர்வழியில் செயல்படுத்தாதனால பதட்டம் வருது. சிந்தனைகளை எப்போவுமே சிந்தித்து செயல்படுத்தும் போது மட்டும்தான் பதட்டம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுது. பதட்டம் இருந்ததுனாலே வாழ்க்கையில் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாது. வெற்றியாளர்கள் எப்போவுமே பதட்டம் இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் எத்தனையோ பேர் உருவாகியிருக்கிறாங்க. பதட்டங்கிறது ஒரு மனிதனை அவனுடைய வளர்ச்சியை வளர விடாமல் தடுத்துடும். பதட்டம் இருந்தாலே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பதட்டம் இருந்தால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்போவுமே சீரானதாக இருக்காது. அது உளறிவிடும் என்பது தான் உண்மை. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். ஆனால் பதட்டம் இருக்கும்போது தெளிவாக இருக்காதுங்கிறது தான் உண்மை. அந்த தெளிவில்லாத விஷயத்தை உங்களுடைய கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி பயன்படுத்தி கொள்வார்னா, அதைய தவறாக பயன்படுத்தி கொள்வாங்க. அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் பதட்டம் இல்லாமல் செய்யுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வருங்கிறது தான் உண்மை. வெற்றிக்கு அடிப்படையே பதட்டம் இல்லாமல் இருக்கிறது தான். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே மிகச்சிறந்த மனிதனாக இருக்க முடியும். நன்றி.